வணக்கம். நம்ம கண்ணுக்கே தெரியாத, ஆனா நம்ம உலகத்த ஒவ்வொரு நொடியும் சலாச்சிட்டு இருக்கிற ஒரு ரகசிய உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்க நீங்க ரெடியா? வாங்க, நம்மள சுத்தியே இருக்கிற இந்த மைக்ரோஸ்கோபிக் ராஜ்யங்களுக்குள்ள ஒரு சின்ன டூர் போயிட்டு வரலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பக்கம் ஒரு கொடிய நோய், இன்னொரு பக்கம் நமக்கு ரொம்ப பிடிச்ச தயிர், அப்புறம் நம்ம உயிரியே காப்பாற்ற மருந்து. இது மூணுக்கும் என்ன சம்மந்தம் இருக்க முடியும்? சத்தியமா சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குல்ல? ஆனா இதுக்கெல்லாம் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அந்த பதில் உங்களை கண்டிப்பா ஆச்சரியப்படுத்தும். ஆமாங்க, அந்த கனெக்ஷன் வேற யாரும் இல்ல, நம்ம கண்ணுக்கு தெரியாத இந்த நுண்ணுயிரிகள் தான். சரி, அப்போ வாங்க, இந்த உலகத்தையே ரகசியமா இயக்கிட்டு இருக்கிற அந்த 3 முக்கியமான ராஜ்யங்களான மொனேரா, புரோடெக்டஸ்டா, அப்புறம் பூஞ்சைகளை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது முனரா ராஜ்யம். இவங்கள பூமியோட ஒரிஜினல் லைஃப் ஃபார்ம்ஸ், அதாவது முதல் உயிரினங்கள்னே சொல்லலாம். இந்த ராஜ்யத்தோட மெயின் ஆட்களே யாருன்னா பாக்டீரியாக்கள் தான். மொனேரா ராஜ்யத்தோட அடித்தளமே இந்த ப்ரோகேரியோட்டிக் செல்கள் தான். அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். இந்த செல்களுக்குன்னு ஒரு தனியான வரையறுக்கப்பட்ட நியூக்ளியஸ் கிடையாது. அதோட டிஎன்ஏ எல்லாம் நியூக்ளியாய்டு அப்படின்னு ஒரு இடத்துல அப்படியே மிதந்துட்டு இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் மாதிரி இருந்தாலும் இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு அமைப்பு. இங்க பாருங்க, ஒரு பாக்டீரியாவோட பேசிக் ஸ்ட்ரக்சரே இதுதான். வெளியில இருக்கிற செல் சுவர் ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி வேலை செய்யுது. உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா டிஎன்ஏ ஒரு ரிங் மாதிரி மிதந்துட்டு இருக்கு. அது கூடவே புரோட்டீன் தயாரிக்கிறதுக்கு ரைபோசோம்களும் இருக்கு. ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப எஃபிஷியன்டான ஒரு டிசைன் இல்லையா? இது எவ்வளவு பெரிய விஷயம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சுமார் 350 கோடி வருஷத்துக்கு முன்னாடி. நினைச்சு பார்க்கவே முடியல. அப்போ பூமியில உயிரோட முதல் ஸ்பார்க் தோணினப்போ அது ஒரு பாக்டீரியாவா தான் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 200 கோடி வருஷத்துக்கு இந்த கிரகத்துல இவங்க மட்டும்தான் ராஜா. பாக்டீரியாக்கள் எப்படி தன்னோட எண்ணிக்கையை பெருக்குது தெரியுமா? பைனரி ஃபிஷன் அப்படின்னு ஒரு முறையில தான். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ். ஒரு செல் நல்லா பெருசாகி அதோட டிஎன்ஏவை காப்பி பண்ணி அப்படியே ரெண்டா பிரிஞ்சிரும், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள், ஆனா பயங்கர வேகமா நடக்கும். இது கேட்டா நம்புவீங்களான்னு தெரியல. அதுக்கு சாதகமான சூழ்நிலை மட்டும் கிடைச்சா போதும். ஒரு பாக்டீரியா 2ஆ பெரியறதுக்கு வெறும் 20 நிமிஷம் போதுமாம். அட ஆமாங்க, வெறும் 20 நிமிஷம். அப்படின்னா கொஞ்ச நேரத்திலேயே லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பாக்டீரியா உருவாகிடும். இதுதான் அதோட அசுர வளர்ச்சி சக்தி. சரி, பாக்டீரியானாலே கெட்டதுன்னு நினைச்சிடாதீங்க. அதுக்கு 2 முகம் இருக்கு. ஒரு பக்கம் காலரா, டெட்னஸ் மாதிரியான கொடிய நோய்களை உண்டாக்குற வில்லங்கள் இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் நமக்கு ரொம்ப பிடிச்ச தயிரை உருவாக்குறதுல இருந்து மண்ணை வளமாக்குறது வரைக்கும், ஏன் நம்ம உயிரியே காப்பாத்துற ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை தர்ற ஹீரோக்களும் இதே பாக்டீரியாக்கள் தான். மொனேராவோட அந்த சிம்பிள் டிசைன்ல இருந்து பரிணாம வளர்ச்சியில ஒரு பெரிய ஜம்ப் நடந்தது. அந்த ஜம்ப்ல உருவானது தான் புரோட்டிஸ்டா ராஜ்யம். இது ஒரு மாதிரி ஒரு விசித்திரமான கலவைன்னு சொல்லலாம். ஏன்னா தாவரங்களையும் சேர்க்க முடியாது, விலங்குகளையும் சேர்க்க முடியாது, பூஞ்சைகளையும் சேர்க்க முடியாத உயிரினங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இதுல தான் வச்சிருக்காங்க. ப்ரோகேரியோட்டிக் செல்கள்ல இருந்து அடுத்த கட்ட வளர்ச்சி தான் இந்த யூகேரியோட்டிக் செல்கள். இதுல என்ன ஸ்பெஷல்னா, இதுக்குள்ள ஒரு உண்மையான மெம்ப்ரேனால மூடப்பட்ட நியூக்ளியஸ் இருக்கும். இது பார்க்க ஒரு சின்ன அப்கிரேட் மாதிரி தெரிஞ்சாலும் இது ஒரு சின்ன மாற்றம் கிடையாதுங்க. இதுதான் நம்மள மாதிரி காம்ப்ளெக்ஸான உயிரினங்கள் உருவாகிறதுக்கு அடித்தளம் போட்ட ஒரு புரட்சி. புரோடெக்டிஸ்டா ராஜ்யத்தோட டைவர்சிட்டி, அதாவது பன்முகத்தன்மை, உண்மையிலே ஆச்சரியப்பட வைக்கும். இங்க பாருங்க, ஒரு பக்கம் தனக்குன்னு ஒரு ஷேப் கூட இல்லாம நகர்ந்து போற அமீபா, இன்னொரு பக்கம் ஒரு முறையான அமைப்பை வச்சுக்கிட்டு நீந்தி போற யூக்ளினா. நம்ப முடியல, ஆனா இது ரெண்டுமே ஒரே ராஜ்யம்தான். புரோட்டிஸ்டாக்கள்ல சில ஆபத்தான ஆட்களும் இருக்காங்க. உதாரணத்துக்கு மலேரியாவை உண்டாக்குற பிளாஸ்மோடியம். அதோட லைஃப் சைக்கிள முடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஆள் பத்தாது, 2 பேரு தேவை. ஒன்னு நாம, அதாவது மனுஷங்க, இன்னொன்னு கொசு. 2 உயிரினங்களுக்குள்ள அது நடத்துற இந்த பயணம் ரொம்பவே சிக்கலான, அதே சமயம் ரொம்ப கொடூரமான ஒண்ணு. ஆனா புரோடெக்டிஸ்டா ராஜ்யம்னா பயப்பட தேவையில்ல. இதுல ஆல்கா, அதாவது பாசிகள் மாதிரி நிறைய நல்லது செய்யற உயிரினங்களும் இருக்கு. கடல்ல இருக்கிற உணவுச் சங்கிலியோட அடிநாதமே இந்த பாசிகள் தான். அது மட்டும் இல்ல, இதுல வைட்டமின் ஏ, வைட்டமின் இ எல்லாம் நிறைய இருக்கு. மண்ணோட வளத்தையும் இது அதிகரிக்குது. சரி, கடைசியா நம்ம பார்க்க போற ராஜ்யம் பூஞ்சைகள், அதாவது ஃபங்கை. காளான் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் டக்குன்னு புரியும். இவங்க தான் இயற்கையோட மிக முக்கியமான ரீசைக்ளர்ஸ். நிறைய பேரு காளான ஒரு செடின்னு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது சுத்தமா தப்பு. ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பூஞ்சைகளோட செல் சுவர் கைட்டின்னால ஆனது, ஆனா செடிகளுக்கு அது செல்லுலோஸ். ரொம்ப முக்கியமான வித்தியாசம் என்னன்னா, செடிகள் மாதிரி பூஞ்சைகள் போட்டோசிந்தசிஸ், அதாவது ஒளிச்சேர்க்கை செய்யாது.
அதுக்கு பதிலா தன்னோட சாப்பாட்டை வெளியிலேருந்து உறிஞ்சு எடுத்துக்கும். பூஞ்சைகளோட சில முக்கியமான கேரக்டர்ஸ் பார்க்கலாம். ஈஸ்ட் மாதிரி ஒரே ஒரு செல்லாவும் இருக்கலாம், இல்ல காளான் மாதிரி பல செல்களாவும் இருக்கலாம். இவங்களோட முக்கியமான வேலை தெரியுமா? செத்துப்போன மரம், இலைகள் எல்லாத்தையும் சாப்பிட்டு அத மக்கா வச்சு அதுல இருக்கிற சத்துக்கள்ல மறுபடியும் மண்ணுக்கே திருப்பி தர்றதுதான். ஒரு சூப்பரான ரீசைக்ளிங் வேலைல்ல? இப்போ நீங்க பாக்குறது ஒரு சாதாரண பூஞ்சை கிடையாது. இதோட பேரு பெனிசிலியம். மெடிக்கல் உலகத்திலே ஒரு மிகப்பெரிய புரட்சியை உண்டு பண்ண பெனிசிலின், அதாவது முதல் ஆன்டிபயாட்டிக் மருந்து, அது இதிலிருந்து தான் கிடைச்சது. இதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. அலெக்சாண்டர் ஃபிளெமிங் தன்னோட லேப்ல பாக்டீரியாவை வளர்த்துட்டு இருந்தப்போ தற்செயலா இந்த பூஞ்சை அங்க வளர்ந்திருக்கு. என்ன ஆச்சரியம்னா, அது சுத்தி இருந்த பாக்டீரியா எல்லாத்தையும் அழிச்சிருச்சு. அப்படி ஒரு ஆக்சிடென்ட்டா கிடைச்ச இந்த கண்டுபிடிப்பு தான் இன்னைக்கு கோடிக்கணக்கான உயிர்களை காப்பாத்திட்டு இருக்கு. பாக்டீரியா மாதிரியே பூஞ்சைகளுக்கும் நல்லது கெட்டதுன்னு ரெண்டு முகம் இருக்கு. ஒரு பக்கம் நம்ம பிரெட்ல வர்ற பூஞ்சானோ, பயிர்களை நாசமாக்குற பூஞ்சை, அப்புறம் படர்தாமரை மாதிரி நோய்களை உண்டாக்குற பூஞ்சைகள். இன்னொரு பக்கம் பிரெட் செய்ய உதவுற ஈஸ்ட், நம்ம விரும்பி சாப்பிட்ற காளான்கள், அப்புறம் உயிர்காக்கும் பெனிசிலின், எல்லாம் ஒரே குடும்பம்தான். சரி, வாங்க இதுவரைக்கும் நம்ம பார்த்த 3 ராஜ்யங்களையும் ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். மொனேரா ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ரியாட்டிக் செல்கள் கொண்ட முன்னோடிகள். புரோட்டோக்டஸ்டா கொஞ்சம் அட்வான்ஸ்டான யூகரியாட்டிக் செல்கள் கொண்ட டைவர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்ஸ். பூஞ்சைகள் யூகரியாட்டிக் செல்கள் கொண்ட இயற்கையோட சூப்பர் ரீசைக்லர்ஸ். ஒன்னொன்னும் யுனிக், ஒன்னொன்னும் ரொம்ப முக்கியம். நினைச்சு பாருங்க, நம்ம கண்ணுக்கு தெரியாத இந்த குட்டி குட்டி உயிரினங்கள் இல்லாம இந்த உலகமே இல்ல. அதுங்க நோயையும் தருது, அதே சமயம் நம்ம உயிரையும் காப்பாத்துது. சாப்பாட்டை கெடுக்குது, அதே சமயம் சாப்பாட்டை உருவாக்குது. இந்த மைக்ரோஸ்கோபிக் சக்திகளை பத்தி நம்ம இன்னும் தெரிஞ்சுக்க எதிர்காலத்துல இதுங்க நமக்கு இன்னும் என்னென்ன அற்புதங்களை செஞ்சு கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. ஹாய், பயாலஜி எக்ஸாம் வரப்போகுதா? கொஞ்சம் டென்ஷனா இருக்கா? டோன்ட் வரி. உங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்விகளை எடுத்து அதை ஒன்னொன்னா பிரிச்சு மேய போறோம். சிம்பிளா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இந்த செஷன் முடியும் போது நீங்க செம்ம கான்ஃபிடென்ட்டா எக்ஸாம்க்கு ரெடி ஆயிடுவீங்க. அதுக்கு நான் கேரண்டி. நான் தான் உங்க பர்சனல் எக்ஸாம் கோச். கஷ்டமா இருக்கிற எல்லா கேள்வியையும் நாம சேர்ந்து சிம்பிளாக்கி எப்படி சூப்பரா மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரெடியா? வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பயாலஜி எக்ஸாம்னால வர ஸ்ட்ரெஸ் இருக்கே, அத முதல்ல தூக்கி போடுங்க. நாம ஒன்னா சேர்ந்து உங்க புக்ல இருக்கிற ஒவ்வொரு கேள்வியும் கரைச்சு குடிச்சிடலாம். ஓகே, இன்னைக்கு நம்மளோட பிளான் என்னன்னா, முதல்ல கிங்டம் மொனேரா, அப்புறம் கிங்டம் புரோட்டிஸ்டா, அதுக்கு அடுத்து கிங்டம் ஃபங்கை. இந்த 3ல இருந்தும் முக்கியமான கேள்வி பதில்களை பார்க்க போறோம். கடைசியா ஒரு குயிக் ரிவிஷன் ஃபிளாஷ் கார்டு இருக்கு. சோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம உள்ள போலாம். ஃபர்ஸ்ட் செக்ஷன் கிங்டம் மொனேரா, அதாவது பாக்டீரியாக்களின் உலகம். பாக்டீரியாவோட பேசிக் கேரக்டர்ஸ் பத்தி தான் இதுல பார்க்க போறோம். உங்க புக்ல இருக்கிற இன்டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் 2.1 and 2.2 இப்ப நாம கவர் பண்ணலாம். ஓகே, ஸ்கிரீன்ல பாருங்க. இதுதான் உங்க புக்ல இருக்கிற இண்டெக்ஸ் கொஸ்டின்ஸ் 2.1. இதுல இருந்து தான் நாம ஸ்டார்ட் பண்ண போறோம். முதல் கேள்வி என்னன்னா, ஒரு பாக்டீரியாவோட சர்க்குலர் சிங்கிள் குரோமோசோம் இருக்கு இல்லையா, அதோட கெமிக்கல் நேச்சர் என்ன? ரொம்ப பேசிக்கான கேள்வி, ஆனா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிம்பிள் ஆன்சர், டிஎன்ஏ, அதாவது டிஆக்சிரைபோ நியூக்ளிக் ஆசிட். இதுதான் ஜெனடிக் இன்ஃபர்மேஷனை கேரி பண்ற மாலிக்யூல். இந்த டிஎன்ஏன்ற வார்த்தையை மட்டும் கரெக்டா எழுதிட்டீங்கனாலே போதும். சரி, இந்த டிஎன்ஏ எங்க இருக்குன்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? பாக்டீரியா மாதிரியான ப்ரோகாரியாட்டிக் செல்கள்ல இந்த டிஎன்ஏவை சுத்தி ஒரு நியூக்ளியார் மெம்பரேன், அதாவது ஒரு உறை இருக்காது. அதுக்கு பதிலா அது சைட்டோபிளாசத்துல நியூக்ளியாய்டுன்னு ஒரு இடத்துல அப்படியே இருக்கும். இதுதான் ப்ரோகாரியோட்டுக்கும் யூகாரியோட்டுக்கும் இருக்கிற மேஜர் டிஃபரன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ப்ரோகேரியோட்டோட செல் வால், அதாவது செல் சுவர் எதால ஆனது? இது பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சர் பத்தின ஒரு முக்கியமான கேள்வி. கரெக்ட் ஆன்சர், பெப்டிடோகிளைகன். இந்த பேரை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதணும். இது ஒரு பாலிமர், அதாவது சுகர்ஸ் ஆர் அமினோ ஆசிட் சேர்ந்த ஒரு காம்பவுண்ட். எக்ஸாம்ல இந்த ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டாபிக்ல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கீவேர்ட்ஸ் பெப்டிடோகிளைகன், ப்ரோகேரியாட், அப்புறம் செல் வால். எக்ஸாம் ரிவிஷனுக்கு ஒரே ஒரு லைன்ல சொல்லணும்னா, பாக்டீரியாவோட செல் வால் பெப்டிடோகிளைகனால ஆனது, அதுதான் அதுக்கு ஷேப்பும் ப்ரொடெக்ஷனும் கொடுக்குது. அவ்வளவுதான். அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு டிஃபரன்ஸ் பிட்வீன் கொஸ்டின். இந்த மாதிரி கம்பேரிசன் கேள்விகள் பயாலஜி எக்ஸாம்ல கண்டிப்பா வரும். கேள்வி என்னன்னா, பாக்டீரியாக்கும் சைனோபாக்டீரியாக்கும் நடுவில் இருக்கிற ஏதாவது 3 வித்தியாசங்களை சொல்லுங்க. இந்த டேபிள பாருங்க, ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். பாயிண்ட் நம்பர் 1, செல் சைஸ். பாக்டீரியாவோட செல்கள் சின்னதா இருக்கும், ஆனா சியானோ பாக்டீரியாவோட செல்கள் பெருசா இருக்கும். ரெண்டாவது லோகோமோஷன், அதாவது மூவ்மெண்ட்.
பாக்டீரியாக்கு ஃபிளாஜெல்லான ஒரு வால் மாதிரி அமைப்பு இருக்கும், அதை வச்சு மூவ் ஆகும். ஆனா சியானோபாக்டீரியாக்கு அது கிடையாது. மூணாவது ரீகாம்பினேஷன். பாக்டீரியாவில் கான்ஜுகேஷன் ஒரு செக்ஷுவல் ரீகாம்பினேஷன் நடக்கும். ஆனா சியானோபாக்டீரியாவில் இது ரொம்ப ரொம்ப ரேர். இந்த 3 பாயிண்ட்ஸையும் எழுதுனா போதும். ஓகே, மொனிராவை முடிச்சாச்சு. அடுத்து நாம கிங்டம் புரோட்டிஸ்டாக்குள்ள போகலாம். இவங்க தான் சிங்கிள் செல்ட் யூகேரியாட்ஸ். அதாவது இங்க தான் ஒரு ட்ரூ நியூக்ளியஸ், ஒரு முழுமையான உட்கரு கொண்ட செல்கள் உருவாகுது. எவல்யூஷன்ல இது ஒரு பெரிய ஜம்ப். சரி, இப்ப புரோட்டிஸ்டா பத்தின கேள்விகளை பார்க்கலாம். உங்க புக்ல இருக்கிற இன்டெக்ஸ் கொஸ்டின்ஸ் 2.3க்கு நாம வந்தாச்சு. இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி இருக்கு. மொனிராவும் சிங்கிள் செல் தான், புரோட்டிஸ்டாவும் சிங்கிள் செல் தான். அப்புறம் ஏன் புரோட்டிஸ்டாவை தனியா ஒரு கிங்டம்ல வச்சிருக்காங்க? இது கிளாசிஃபிகேஷன்ல ஒரு முக்கியமான கான்செப்ட். ஆன்சர் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா புரோட்டிஸ்டாக்கள் யூகேரியோட்டுகள். சிம்பிளா சொல்லணும்னா அவங்களுக்கு ஒரு மெம்பரேன் பவுண்ட் ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கு. ஆனா மொனிராக்கள் ப்ரோகேரியோட்டுகள். அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடையாது. இந்த ஒரே ஒரு வித்தியாசம் தான் அவங்கள தனி கிங்டம்ல வைக்க காரணம். நெக்ஸ்ட் கொஸ்டின். அமீபாக்குள்ள தண்ணியோட அளவை ரெகுலேட் பண்ற, அதாவது ஆஸ்மோ ரெகுலேஷன் பண்ற ஆர்கனல் எது? இது ஒரு ஸ்பெசிஃபிக்கான உறுப்பை பத்தின கேள்வி. அந்த முக்கியமான உறுப்பு பேரு கான்ட்ராக்டைல் வாக்வோல். இது ஒரு குட்டி வாட்டர் பம்ப் மாதிரி வேலை செய்யும்னு வச்சுக்கோங்களேன். செல்லுக்குள்ள தேவைக்கு அதிகமா வர்ற தண்ணி எல்லாம் சேகரிச்சு அப்படியே வெளியே தள்ளிடும். இதனால தான் அமீபா தண்ணிக்குள்ள இருந்தாலும் வெடிச்சு போகாம இருக்கு. அடுத்து நாம பார்க்க போற கிங்டம் ஃபங்கை, அதாவது பூஞ்சைகள். இவங்க தான் இயற்கையோட சூப்பர் டீகம்போசர்ஸ். இவங்கள பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு, வாங்க பார்க்கலாம். இங்க கேள்வி என்னன்னா, ஈஸ்ட்ல எப்படி ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குதுன்னு வரைஞ்சு காட்ட சொல்லியிருக்காங்க. நாம அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஸ்டெப் 1, ஒரு பேரண்ட் ஈஸ்ட் செல் இருக்கு. ஸ்டெப் 2, அது மேல ஒரு சின்ன மொட்டு, அதாவது ஒரு பட் ஃபார்ம் ஆகுது. ஸ்டெப் 3, இப்ப பேரண்ட் செல்லோட நியூக்ளியஸ் 2ஆ பிரிஞ்சு 1 அந்த பட்டுக்குள்ள போகுது. ஸ்டெப் 4, ஃபைனலா அந்த பட் நல்லா வளர்ந்து பேரண்ட் செல்ல இருந்து தனியா பிரிஞ்சு ஒரு புது ஈஸ்ட் செல்லா மாறிடுது. இந்த ப்ராசஸ் பேர் தான் பட்டிங். ரொம்ப சிம்பிள் இல்லையா? இந்த செக்ஷன்ல நம்ம கடைசி கேள்வி மெடிக்கல் ஹிஸ்டரியை மாத்தின ஒரு டிஸ்கவரி பத்தினது. பென்சிலியத்தோட ஆன்டிபயோட்டிக் ப்ராப்பர்ட்டிஸை கண்டுபிடிச்சது யாரு? பதில் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். இந்த பேரை கண்டிப்பா மறக்கவே கூடாது. ஓகே, சூப்பர். நாம 3 கிண்டத்தையும் கவர் பண்ணிட்டோம். இப்போ நாம படிச்சது எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஒரு ஃபைனல் ரிவிஷன் ஃபிளாஷ் கார்டு மாதிரி வேகமா பார்த்துடலாம். இது உங்களுக்கு கடைசி நேர ரிவிஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, மொனிரா இவங்க ப்ரோகேரியாட்டிக், டிஎன்ஏ நியூக்ளியாய்டில் இருக்கும், செல் வால் பெப்டிடோகிளைக்கனால் ஆனது. அடுத்து புரோட்டிஸ்டா இவங்க யூகேரியாட்டிக், அதாவது ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கும், ஆஸ்மா ரெகுலேஷனுக்கு கான்ட்ராக்டைல் வாக்யூல் இருக்கு. ஃபங்கி ஈஸ்ட்ல பட்டிங் மூலமா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. கடைசியா அந்த முக்கியமான பேரு அலெக்சாண்டர் ஃப்ளெமிங், பென்சிலினை கண்டுபிடிச்சவர். அவ்வளவுதான். இப்போ நாம பார்த்த இந்த 3 கிங்டம்ஸோட பேசிக்ஸ் உங்களுக்கு தெரியும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. பாக்டீரியா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, இதுல எது இல்லைன்னா நம்ம பூமியில உயிரினங்களோட வாழ்க்கையை ரொம்ப கஷ்டமாகிடும்னு நினைக்கிறீங்க? இது சும்மா யோசிக்கிறதுக்கு தான். இதுக்கு நேரடியான பதில் இல்ல. ஆனா இந்த மாதிரி யோசிக்கிறது உங்க புரிதலை இன்னும் அதிகப்படுத்தும். உங்க எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.